அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சந்தனத்தில் வந்து சாய்பாபா உருவம் வந்து எங்கள் தாய்மாமா வீட்டில் தெரிஞ்சிருக்கு. தாய்மாமா அத்தை வந்து ரொம்ப சாய்ராமோட டிவோட்டி. ஒரு 15 வருஷமாக சாய்பாபாவோட தீவிர பக்தர். அவங்க எப்பவும் விரதத்தை வாரம் வாரம் கடைப்பிடித்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அவருக்கு பிரசாதம் இல்லாமல் ஒரு வியாழக்கிழமை கூட விட்டது கிடையாது. எப்பவும் அவங்க சாய்பாபா கும்பிட்ற வழக்கம் இருக்குது. அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, விளக்கெலாம் பொருத்திட்டு இருக்கும் போது சந்தனம் வந்து தன்னால் கீழே விழுந்திருக்கு. அப்போது அந்த அதில் வந்து சாய்பாபா உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கார்த்திகை அன்னைக்கு வந்து அவங்க யாருமே அதை கண்டுக்கல. ஏன்னா நம்ம விளக்கெலாம் பொருத்தி பிஸியாக இருந்திருப்போம். ஸோ அதில் அவங்க அதை கண்டுக்கலையாம். உடனே ஒரு 4 நாள் கழித்து இந்த விளக்கெலாம் நம்ம ஒதுங்க வைக்கும் போது அதில் வந்து அந்த சாய்பாபா உருவம் தெரிஞ்சிருக்கு. இது அதுவும் இல்லாமல் இது அத்தை கண்ணில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா 4 நாளும் அவங்க பூஜனம்குள்ளே போக முடியலை. மாமா வந்து டெய்லியும் ஆஃபீஸ் போகும்போது விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆனால் மாமா கண்ணிலையும் படலை, வேறு யார் கண்ணிலையும் படாமல் கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு அத்தை கண்ணில் வந்து அவர் சந்தன தரிசனம் கொடுத்துருக்காரு. இது எல்லார் வீட்லேயும் இது நடக்காது. இது ஒரு பெரிய அதிசயம்தான். சாய்பாபாவை நம்புகிறவங்களுக்கு வந்து இது அந்த உருவம் வந்து சாய்பாபாவை மட்டுமே தெரியும். அதிலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கால், அந்த முகம், அவர் அட்னக்கால் போட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் மேல் ஷெல்ஃபில் வந்து சாய்பாபா ஃபோட்டோ சிலை இருக்கா, அதுக்கு கீழே நேராக விழுந்திருக்கு அந்த சந்தனம். எவ்வளோ அதிசயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.